மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வசனங்கள் 27 முதல் 31 முடிய. யோவான் 14, 27, 31. அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவது இல்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை பிள்ளைகளை, இந்த கோடை வெப்பத்தையும் பொருள்படுத்தாது அமைதி தேடி, ஆறுதல் தேடி, வளர்ச்சி தேடி, உடல் சுகம் வேண்டி, முன்னேற்றம் வேண்டி நமது அருள்வாழ்வு தியான இல்லத்தை நோக்கி வந்திருக்கின்றீர்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த அருள்வாழ்வு தியான இல்லத்துக்கு வந்த பிறகு மனசு அமைதியாக இருக்கா, இல்லை எதுவும் குழப்பமாகவே இருக்கா? அமைதியாக இருக்குது, அப்படிதானே? முன்னாடி இருந்ததை விட இப்போ அமைதியாக இருக்குது. வெரி குட். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. பிள்ளைகளுக்கு சண்டை பிடிக்குமா, சமாதானம் பிடிக்குமா? சண்டை தான் பிடிக்குமோ, சமாதானம் பிடிக்குமோ? சில சமயங்களில் சமாதானம், சில சமயங்களில் சண்டை. ஒரே சமாதானமாக இருந்தாலும் போர் அடிக்குது ஃபாதர். அதனால் 2 வரை வம்புக்கு இழுத்து சண்டை போட்டால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு மனசு சொல்லுது, அப்படிதானே? இல்லை, அருள்வாழ்வு தியான இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எப்போவுமே சமாதானமே, சமாதானமே என்றும் சமாதானமே அப்படிங்கிறது தான் நமது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், உடனே மக்களே. ஆனால் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் செய்கிறது போல, சமாதானத்தை உருவாக்குறது போல சண்டையை மூட்டி விட்டுறாங்க, உடனே. ஏன்? ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு தொக்கு, உடனே. அந்த கூத்தாடி கடவுளா பிசாசா? பிசாசு, பிசாசு. கடவுள் எப்போவுமே எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. அவர் விண்ணகம் போகிறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தந்தை மகன் தூய ஆவி படைத்த யாவே கடவுள், மீட்ட ஏசப்பா, காக்கும் தூய ஆவி, மூவரும் ஒன்றாய் இருப்பது போல நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளும் ஒன்றாய் இருப்பார்களாக. எவ்வளோ அழகான ஜெபம் மகளே, அப்படிதானே? அன்னைக்கு சீனாய் மலையில்
10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும்போதும் அவர் என்ன விரும்புகிறாரு? பிள்ளைகளெல்லாம் அந்த கட்டளைகளை பின்பற்றி சமாதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தாபோர் மலையில் அவர் உருமாற்றம் பெறுறாரு. அப்படிதானே? உருமாற்றம் பெறும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவர், இந்த இடம் அமைதியாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, அதனால் நம்ம இங்கேயே செட்டில் ஆகிரும். உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எல்லாத்தையும் உருவாக்கி நம்ம இங்கேயே நிம்மதியாக இருப்போம். இந்த மனுஷால் கூட்டத்தில் போகவே வேண்டாம். ஏன்னா மனுஷால் கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு அடுத்தால என்ன ஜெபம் சொல்கிறாங்க? எங்கே மனிதர் யாரும் இல்லையோ, எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அங்கே தான் நான் என்ன செய்வேன்? நிம்மதியாக இருப்பேன். எங்கே மனுஷர்கள் இருக்கிறாங்களோ அங்கே நிம்மதியாக இருக்க விடமாட்டாங்க, எதையாவது வம்புக்கு இழுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்படின்னா காலையிலேயே கணவர் மனைவிட்ட கேட்குறாரு, மக்களே ஜெபிச்சியா? உடனே ஜெபிச்சியாவா? நீங்கள் ஜெபிச்சிங்களா, நான் ஜெபிச்சேனா? அப்போ என் மேலே உங்களுக்கு சந்தேகமா அப்படின்ட்டு படார்னி ஒரு பதில். உடனே சரி தாயே, இனி நான் ஜெபத்தை பற்றி பேச மாட்டேன். இனி நீங்கள் ஜெபத்தை பற்றி பேச மாட்டீங்களா? அப்போ நீங்கள் பிசாசை பற்றியா பேச போகிறீங்க, இல்லை வேற எதுவும் வம்பு தும்பு பேச போகிறீங்களா? அம்மா தாயே, நான் அமைதியாக இருந்துறம்மா, வாயே திறக்கல. என்கிட்ட வாய் திறக்க மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வாய் திறக்க திட்டம் போடுறீங்க, வேலைக்காரங்கிட்ட வாய் திறக்க திட்டம் போடுறீங்க, அப்படிதானா? ஐயோ தாயே, நான் அமைதியாக போயிடுறேம்மா. அன்னைக்கு கோயிலில் திருமணத்தில் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன விட்டுட்டு நீங்கள் அமைதியாக போகிறதுக்கு திட்டம் போடுறீங்க. ஐயோ, என்ன பேசணுன்னு தெரியலையே. ஆமாம், என்கிட்ட என்ன பேசணுன்னு தெரியாது, கண்டவங்கள்ட்டலாம் என்ன பேசணுன்னு தெரியும். இப்படி எசகு பிசகா பேசிகிட்டே இருந்தா அங்கே சண்டை இருக்குமா, சமாதானம் இருக்குமா? சமாதானம் தான் இருக்கும். உடனே மக்களே, ஆனால் நம்ம தாய் திருச்சபையுடைய உளவியலார் சொல்கிறாங்க, சண்டையை மூட்டி விடுறது எது? பிசாசு. எதன் வழியாக மூட்டி விடும்? எதன் வழியாக மூட்டி விடும்? குடி நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுது, ட்ரிங்க்ஸ். அப்படிதான் மக்களே, ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு யாராவது அமைதியாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரிங்க்ஸ் போட்ட உடனே அது எதை தூண்டி விடுது? சண்டை தான் தூண்டி விடுது. வாயில் வர கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு அடுத்தவங்களை பற்றி பொருணி பேசுவதெல்லாம் செஞ்சு உடனே ஆண்கள் சொல்லுவாங்க, ஃபாதர், நாங்களாவது எப்போவாவது ஒரு முறை லேசாக ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு சண்டை போடுறோம், ஆனால் எதுவும் போடாமலே இந்த சீரியலை பார்த்தே சண்டை போடுற ஒரு குரூப் இருக்குது, எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, யார் அது? நாங்கள் லேசாக போட்டுட்டு கவலையை மறக்கிறதுக்கு எப்போவாவது 2 வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டுறோம், அதோட படுத்து தூங்கிறோம். ஆனால் ட்ரிங்க்ஸே போடாமல் சீரியலை பார்த்தே சண்டை போடுற ஒரு குரூப் எது? பேச்சு மூச்சே காணும். ஆண்களை பற்றி பேசும்போது பெருசாக பதில் வருது, ஆனால் தங்களை பற்றி பேசும்போது பதிலே வரமாட்டேங்குது. ஃபாதர், நாங்கள்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்ல ஃபாதர், நாங்கள் சீரியல்லாம் இந்த பிசாசு சீரியல்லாம் பார்க்குறதே இல்லை, நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வாழ்கிறோம். நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறது போல் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், தாய் திருச்சபையுடைய உளவியலார் சொல்கிறாங்க, ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 வார்த்தைகள் பேசினாலே நல்ல தூக்கம் வருமா. கடவுள்கிட்ட பேசுகிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட பேசுகிறாங்களோ, வாழ்க்கை துணைகிட்ட பேசுகிறாங்களோ, பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாங்களோ, இல்லை ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்களோ, யார்கிட்ட பேசினாலும் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் வார்த்தை பேசினா போதும்? 5000 வார்த்தைகள் பேசினா அவங்கள ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு எத்தனாயிரம் வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தியானத்தில். 10,000 வார்த்தையா? அது டபுள் சொல்லுவாங்க. சும்மா காசா பணமா அள்ளி விடுங்க. 15,000 ட்ரிபிள். கோயிலில் ஏலம் போட்டது போல எல்லாம் இருக்குது. மாதா சேலை ஏலம் போட்டால் 1000 ரூபாய் சேலை 10,000 ரூபாய்க்கு போகும். எத்தனாயிரம் வார்த்தைகள் பேசணுமா? 5000 வார்த்தைகள் பேசணுமா?
சாரி 20,000 வார்த்தைகள் பேசணுமா. ஆண்கள் ஒரு நாளைக்கு 5,000 வார்த்தைகள் பேசினாலே நல்ல தூக்கம் வரும் கடவுள்கிட்ட. ஆனால் பெண்கள் 20,000 வார்த்தைகள் பேசினாதான் தூக்கம் வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடி கூடி அதிகம் பேசுகிறது ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். ஏன்? அவங்களுடைய படைப்பே அப்படி. அவங்க சொல்கிறாங்க ஆண்கள் தான் அங்கங்கே பெட்டி கடையில் டீ கடையில் போய் உட்காந்து வளவளனி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தாய் திருச்சபையினுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஆண்டவருடைய படைப்பே அப்படி தான். பெண்களுக்கு நிறைய பேசினாதான் ஆன்மா சாந்தி அடையும். அதனால தான் யாருக்கு ஜெபம் அதிகம்? யாருக்கு ஜெபம் அதிகம்? பெண்களுக்கு. நீங்கள் பாருங்கள், செமினரியில் ஃபாதர்ஸுக்கு நிறைய படிப்பு, ஸ்போர்ட்ஸு, கொஞ்சம் ஜெபம் அப்படி இருக்கும். ஆனால் சிஸ்டர்ஸுக்கு நிறைய ஜெபம், கொஞ்சம் படிப்பு. இப்போ எல்லாருமே நிறைய படிக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு நிறையா பேசணும். அப்போ மனுஷால்கிட்ட பேசினா சண்டை வருமா சமாதானம் வருமா? சண்டை வரும். அப்போ யார்கிட்ட போய் பேசணும்? ஆண்டவர்கிட்ட தான் போய் பேசணும். கோயில்களில் கூடி கூடி ஆண்டவர்கிட்ட அதிகமாக பேசுகிறது யார்? பெண்கள் தான், அம்மாமார் தான். அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுகிறாங்களோ அப்போ அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும், அவங்க வாழ்க்கை துணையுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். அதனால் நீங்கள் கோயிலுக்கு ஜோடியாக போவோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் கூடுவாங்க. ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? எனக்கு பதிலாக நீ போய் ஜெபிச்சுட்டு வா, கும்பிட்டுட்டு வா, எனக்கு பதிலாக நீ ஆண்டவர்கிட்ட வரத்தை வாங்கிட்டு வா. அப்படின்னா வர யார் வழியாக வருது? அம்மா வழியாக தான் வருது. வரலாற்றில் ஆசீர்வாதம் வந்ததும் அம்மா வழியாக தான், பிரச்சனை வந்ததும் அம்மா வழியாக தான். எந்த அம்மா வழியா ஆசீர்வாதம்? எந்த அம்மா வழியா பிரச்சனை? சமாதானம் வந்தது எந்த அம்மா? எங்க? சின்னம்மா அப்படிங்கிறீங்க. சின்னம்மாவுக்கு ஓட்டு போடுங்க. எந்த அம்மா? அன்னை மரியாள் வழியா சமாதானம். இன்னொரு அம்மா வழியா ஒரே சண்டை. எந்த அம்மா? ஏவாள். அப்படிதானே? தொடக்க நூலை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் பெரியவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம தத்துவியலார் கூட சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. நன்மை நடந்தாலும் பின்னணியில் யார் இருப்பா? அம்மாமார் இருப்பாங்க. தீமை நடந்தாலும் பின்னணியில் யார் இருப்பா? அம்மாமார் இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பம் சமாதானமாக போகிறதும் சண்டை காடாக மாறுறதும் யார் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க? அம்மா கையில் தான் இருக்குது. அதுக்காக அவங்க குடிச்சுக்கிட்டு வந்து அவ்வளோ காசையும் கறிக்கொட்டையாக்கிட்டு வம்பு தும்பு பண்ணால் நாங்கள் என்ன பார்த்துட்டு அமைதியாகவா இருக்கணும்? டிஷும் அப்படின்ட்டு நெஞ்சில் ஒரு குத்து போட்டு அப்படியே படுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறீங்க. அப்படின்னு மக்களே என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி முறையிடணும். நிறைய கிறிஸ்தவ வைத்தியர்கள் தந்தை மகன் தூயாவின் பேரால் இந்த பவுடரை நீங்கள் டீ காஃபியில் கலந்து கொடுங்க, அவங்களுக்கு குடியிலேருந்து விடுதலை கிடைக்கும். கிடைக்குதா? கிடைக்கலையா? கிடைக்கும். விசுவாசமாக செய்யும்போது கிடைக்கும். மனிதர்களால் முடியாது, கடவுளால் முடியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிசாசை எங்களால் ஓட்ட முடியல. சாதாரண ஜெபத்தினால ஓடாது. என்ன ஜெபம்? உண்ணான் நோன்பிருந்து ஜெபிங்க. ஜெபமே ஜெயம். 18 வருஷம் ஜெபிச்சிருக்காங்க. சமாதானமே இல்லை குடும்பத்தில், ஒரே சண்டை. யாரு 18 வருஷம் ஜெபிச்சது? யாரு? மோனிக்கம்மாள். முட்டிட்டு ஜெபிச்சு அந்த முட்டியெல்லாம் காய்ப்பு பிடிச்சி போச்சு அந்த வெள்ளக்கார அம்மாவுக்கு. 18 வருஷம் பிள்ளை ரவுடி ஆகிட்டான், குட்டின்னு அலையிறான் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு இன்னைக்கு பெரிய புனிதர் யாரு? அகஸ்டினார். குடியிலேருந்து விடுதலை பெற்று, தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை பெற்று, ஒரு அழகான செமினரியை உருவாக்கி, ஸ்கூல் காலேஜை உருவாக்கி அதில் படித்து வந்தது தான் யார்? அகஸ்டினாருடைய ஸ்கூல் காலேஜில் படித்து ஒரு பெரிய புனிதர் இருக்கிறார். நீங்கள் அவரை கோடி அற்புதர்னு சொல்லி புகழ்வீங்க. அந்தோணியார். வெரி குட். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாராட்டு கொடுங்க மகளே. நீங்கள் நல்ல ஞானிகளாக இருக்கீங்க. இந்த அருள்வாழ்வு தியான இல்லத்தில் கேப்டன் சிலுவையினுடைய பாதத்தில் யார் ஜெபிச்சுட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே யாராக மாறிடுறாங்க? அறிவாளியாக மாறிடுறாங்க. அதனால நம்ம சகோதரர் கேப்டன் சிலுவைக்கும் நம்ம அருள்வாழ்வு தியானத்தில் இல்லத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பெரிய பாராட்டு கொடுங்க. வெரி குட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபிச்சு ஒவ்வொரு பருவத்திலையும் ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, இந்த பருவத்தில் நான் எப்படி பலன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது நற்செய்தி, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள்.
அந்த திராட்சை செடியோடு இணைந்த கிளைகள் தான் சமாதானமாக கனி கொடுத்துட்டே இருக்கும், பலன் கொடுத்துட்டே இருக்கும். எந்த கிளை அந்த திராட்சை செடியோடு இணையலையோ அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? சண்டை, சச்சரவு, சூதுவாது, வஞ்சகம், பொறாமை, கெடுசோதி, இப்படி எல்லா தீய பலன்களையும் கொடுக்கும். அப்படின் மக்களே, அப்போ நாம் எல்லாம் யாரோட இணைஞ்சிருக்கணும்? ஆண்டவரோட இணைஞ்சி காலை மாலையில் கர்த்தர் இயேசுவின் காலடி அமர்ந்திடுவேன், வேலை ஓய்விலும் வேந்தன் பெயர் சொல்லி வேதனை தனித்திடுவேன் அப்படின்னு சொல்லி மாணவ பருவத்தில் மேத்தமெட்டிக்ஸ் மண்டையில் ஏறலையா ஏறும், இங்கிலீஷ் மண்டையில் ஏறலையா ஏறும், கம்ப்யூட்டர், ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஏசப்பாட்ட சொல்லியாச்சுன்னா மண்டையில் ஏறும். நல்ல பலன் கொடுப்பீங்க, பெரிய கலெக்டர் ஆவீங்க, பெரிய அரசு அதிகாரியாக மாறுவீங்க, இந்திய தேசத்தை ஆளுவீங்க, திருச்சபையை ஆளுவீங்க, குடும்பத்தை ஆளுவீங்க, எல்லா மக்களையும் வாழ வைப்பீங்க. யாரோட இணைந்து செயல்படணும்? கடவுளோடு. அவங்களுக்கு தான் சமாதானம், அவங்களுக்கு தான் சமாதானம். இப்போ உலக போக்கில் அவங்ககிட்ட போனால் த்ரில்லிங்காக இருக்கும், இவங்கள்ட்ட போனால் கொஞ்சம் டானி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தோம்னா அங்கே ஒரே சண்டை தான். வாழ்க்கை மோட்சமா நரகமா? மோட்சமா நரகமா? நரகம். அப்போ நம்ம வாழ்க்கையை சமாதானமாக போய் மோட்சமாக மாற்றுறத நம்ம கையில் தான் இருக்குது, நரகமாக மாற்றுறத நம்ம கையில் தான் இருக்குது. நாமளே முடிவெடுக்கணும். பிள்ளைங்க இதை மாற்ற போகிறீங்க, இதை மாற்ற போகிறீங்க, நரகமாவா மோட்சமாவா? மோட்சமா? சண்டையாவா சமாதானமாவா? சமாதானமா. கண்டிப்பாக ஆண்டவர் தந்தை மகன் தூயாவை சகல வானதூதர்கள், சகல புனிதைகள், சகல ஆன்மாக்கள் வழியாக எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர் கொடுத்த நேரத்தையும் சக்தியை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நிறைந்த பலன் கொடுத்து இந்த மண்ணகத்தையும் விண்ணகமாக மாற்றுவீங்க. விண்ணகத்திலும் முதல் டிக்கெட் யாருக்கு தான்? உங்களுக்கு தான். ஆண்டவர் துணை இருக்கிறார். ஆமேன்.